இப்போ கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதி கூட 15 வருஷமா தொடர்ந்து மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரே தேர்தலில் அவங்களுடைய மனசை மாத்திரலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆல்ரெடி மாறி இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். 3 முறையும் பெருசா இந்த தொகுதிக்காக யாருமே எதையும் சாதிக்கல. நம்மளுக்கு எதுவும் நடக்கலைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் முதல்வர் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் இந்த 5 வருஷத்தில் இந்த பகுதி மட்டும் முன்னேறலை? நம்ம போய் கேட்டதானே சார் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க தொகுதி பக்கமே வராதப்போ அவருக்கு நெசசிட்டி என்னன்னே தெரியாது, தொகுதிக்கு என்ன தேவைன்னே அவருக்கு தெரியாது. அதே மாதிரி அவர் சட்டசபையில போய் ஒரு முறையும் கேவி குப்பம்ன்ற பேரே சட்டசபையில் இது வரைக்கும் வந்ததாவே ஒரு இது இல்லை. குடியாத்தம் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, அணைக்கட்டு எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, காட்பாடி எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, வேலூர் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. இங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெருசா டெவலப்மெண்ட்டே இல்லையே ஃபார் த பாஸ்ட் 15 years. ஸோ திஸ் டைம் யூ ஹேவ் டு கிவ் சான்ஸ் ஃபார் த டிஎம்கே. தலைவருக்கு என்னை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி நிறைய சொன்னாங்க, இவங்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். நீங்கள் இதை ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிங்க. அன்னைக்கு உங்களுக்கு என்ன இந்த மாதிரி நெகட்டிவ் சொன்னாங்க? குள்ளமாக இருக்குது, குட்டியாக இருக்குது, பர்சனாலிட்டி இல்லை, அப்படியான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. அப்போ தலைவர் சொன்னார், பர்சனாலிட்டி எல்லாம் வேணும்னா அப்போ நம்ம ஜெயலலிதா, பத்மினி அந்த மாதிரி தான் கூட்டு வந்து நிற்க வைக்கணும். இந்த அம்மா தான் குடும்ப பாங்கா இருக்குது, எனக்கு இது அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா 10 வருஷத்தில் அவங்க செய்ய முடியாததை அப்படின்னு சொல்றது? அது தலைவரோட சாதனைகளை சொல்லி எடுத்துட்டு போகும்போது இட் இஸ் ஃபார் த பார்ட்டின்னு தான் தோன்றது. எனக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நான் பார்ட்டிக்குள்ள வந்த பிறகுதான் ஒரு மருத்துவ அணின்னு ஒரு அணியை உருவாக்குனாங்க. அது வரைக்கும் டிஎம்கேல மெடிக்கல் விங்கே கிடையாது. நான் வந்த பிறகுதான் மருத்துவ அணி. ஐ ஃபெல்ட் இட் இஸ் வெரி குட் ரெகக்னிஷன் பை த பார்ட்டி. அதாவது இங்க ரொம்ப அவேர்னஸே இல்லாம இருக்கிறாங்க. இன்னுமே என்ன வேணுமா உனக்குன்னு சொன்னாக்க, எனக்கு ரோடு இல்லை, லைட் இல்லை, சுடுகாடு இல்லை, எக்ஸ்பெக்டேஷனே உங்களுக்கு இல்லை. பக்கத்துல பாருமா அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லையே சொன்னாதான் ஆமால நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும். ஆனால் இதுதான் உங்கள் கூட போட்டிக்கின்ற சக வேட்பாளர்களும் சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ட்டு ஏன்? நான் சொல்கிறத செய்வேன்னு நினைப்பாங்க. பிகாஸ் எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறவர் ஆல்ரெடி 5 வருஷம் எதையும் செய்யலை. 5 வருஷம் செய்யாத ஒருத்தர் மறுபடியும் அடுத்த 5 வருஷத்தில் செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல. சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் முழு நேரம் அரசியலா, இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவத்தில் இருக்கு? கண்டிப்பாக இருக்க மாட்டேன். நான் மக்கள் சேவைன்னு வந்துட்ட பிறகு ஐ வில் பி 100%. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய தேர்தல் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சந்தைக்கு இருக்கும் வேட்பாளர் கேவி குப்பத்தினுடைய திமுக வேட்பாளர் ராஜேஸ்வரி மோகன் காந்தி அவர்கள். கேவி குப்பம் அப்படிங்கிற தொகுதி பல கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கியது. விவசாயம் போன்ற பல தொழில்கள் அப்படிங்கிறது இங்கே பிரதான தொழிலாக இருக்கிறது. இந்த தொகுதி அப்படிங்கிறது 2011, 16, 21 போன்ற 3 தேர்தல்களை சந்திருக்கிறது. பிரதானமாக அதிமுக இங்கு ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? இதை எப்படி சமாளித்து இந்த முறை திமுகவின் வேட்பாளரோட வெற்றி இருக்க போகுது அப்படின்ட்டு பல விஷயங்கள் பேச போறோம். நீ பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். ஒரு மருத்துவராக இருந்து இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறீங்க. இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பம், சிறுவயது, அப்பா அம்மா, அதை பத்தி பகிர்ந்துக்குங்களேன். அம்மா இஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, அப்பா ஒரு ரிட்டையர்ட் இபி ஆஃபீஸர். இப்போ 2 பேருமே இல்லை. அரசியல் பின்னணி பெருசாக இருக்கு சொல்ல முடியாது. பட் எங்கள் சித்தப்பா இஸ் அன் கம்யூனிஸ்டோட தேசிய செயலாளர். தேசிய செயலாளர் டி ராஜா எம்பி. அவரோட அண்ணன் பொண்ணு தான் நான். மற்றபடி என்னோட சிஸ்டர் ஷீஸ் அ டீச்சர், பிரதர் இஸ் அன் இன்ஜினியர். ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர். என்னோட ஆஃப்டர் மேரேஜ் மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ எ டாக்டர், இஸ் அ டீன். இப்போ 2 கிட்ஸ், 2 பேருமே மெடிசன். ஸோ பேசிக்கலி மெடிக்கல் ஃபேமிலி ஆஃப்டர் மேரேஜ். அப்படின்னா பிறந்து வளர்ந்ததுல இந்த கிராமம் காட்பாடி தான். நாங்கள் என்னோட பூர்வீகம்னாக்கா சித்தாத்தூர் என்னோட பூர்வீகம், தாத்தா பாட்டியோட ஊர். சரி. இங்கே கேவி குப்பம் தொகுதியில் இருக்க சித்தாத்தூர் தான். பட் வளர்ந்தது எல்லாமே காட்பாடி. ஸ்கூலிங் எல்லாமே காட்பாடி தான். இப்போ வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வேலைப்பாடியில் வந்துட்டோம் நாங்கள். இப்போத்துக்கு அட் ப்ரெசென்ட் வி ஆர் செட்டில் டவுன். அந்த காலத்துல மருத்துவர் அப்படின்னாலே ஊருக்கு ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப பெருசு இல்லை. ஆமா. எப்படி அது உங்களுடைய அந்த ஒரு ஊக்கம் யாரு கொடுத்தது, இல்லை உங்களுடைய ஒரு விருப்பமா எப்படி இருந்துச்சு மேம் இந்த மருத்துவர் கனவு? நிச்சயமாலுமே. ஏன்னா நான் பேசிக்கலி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலு, தமிழ் மீடியமு, காட்பாடி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான். எங்கள் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு மார்க்கு, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு. அதாவது அந்த காலத்தில் 10th இப்போ போடுற மாதிரி மார்க்ஸ் எல்லாம் கிடையாது. 450 கிராஸ் ஆகிறதே பெரிய விஷயம்.
1000 கிராஸ் ஆகிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த அந்த எல்லாத்துலேயுமே நான் ஒரு மைல் ஸ்டோனாக ஃபஸ்ட்டு அப்படி வந்து அந்த ஸ்கூலோட ஃபஸ்ட்டு டாக்டர் நான் தான். அந்த மாதிரி தான் வந்தேன். அந்த பள்ளியிலேயே முதல்ல மருத்துவராக எல்லாமே அப்படிதான். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்பெல்லாம் ஒன்றும் பெருசா, ஊர்லயும் அப்படிதான், ஊர்ல ஃபேமிலியில எல்லாத்துலயுமே அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்பா அம்மாவோட கனவு என்ன இருந்துச்சு? இந்த மாதிரி என்ன மருத்துவர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் தான். நம்ம ஃபேமிலியில ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிடைச்சதுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். மருத்துவர் ஆன பிறகு ஆஃப்டர் மேரேஜ் அப்படி எங்க பிள்ளைங்களும் அப்படி என்னோட ஃபேமிலிக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு யூஜி வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், பிஜி இன் கேல்பாக் மெடிக்கல் காலேஜ். மேம், இந்த முறை வந்து திமுக 15 பேர்களுக்கு மேல மருத்துவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தேர்தலில். நீங்க என்ன மருத்துவர்? உங்களுடைய எத்தனை ஆண்டு கால பணி? நான் மகப்பேறு மருத்துவர், பிரசவம் பார்க்குற டாக்டர். நான் என்னோட கவர்மெண்ட் சர்வீஸ் 13 வருஷம், அதுக்கப்புறம் இது ஒரு 15 வருஷம், ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் எனக்கு. இப்போ வாக்காளர்களே நீங்க பிரசவம் பார்த்து அவங்க ஒரு இளைஞராக இருப்பாங்கல்ல, இப்போ ஓட்டு போடுற வயசுக்கு. கண்டிப்பா பிரசவம் இது டெலிவரி பார்க்குற ஓட்டு போடுற வயசுக்கு இன்னும் வரல. டெலிவரி ஆனவங்க அவ்வளோ என்னோட தொகுதி முழுக்க கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி போய் பார்க்குறவங்க யாராச்சும் அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்களா? ஐயோ, நான் இது கேன்வாசிங் போகும்போது மேடம் நீங்க டெலிவரி பார்த்தது இந்த குழந்தை, நீங்க delivery பார்த்தது இந்த குழந்தை என் கையில கொடுத்துக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸும் இருக்கு. அந்த குழந்தை இப்போ காமிக்கும் போது அது ஓட்டு போடுற வயசுல பெரிய பிள்ளையா இருக்கும். ஆமா, ஏன்னா எங்கள்கிட்ட லைக் எல்லா ஏஜ்லயுமே இருக்கும் இல்லைங்களா, குட்டி பிள்ளையில இருந்து பெரிய ஏஜ் வரைக்கும் எல்லா ஆல் ஏஜ் குரூப்ஸ். ஸோ ஃபேமிலி வைஸ் கனெக்ஷன் அது இருந்துட்டே இருக்கும். மற்ற டாக்டர்ஸை அவங்க மறந்துடலாம், பட் டெலிவரி பார்த்து கையில பாப்பா கொடுத்தது வந்து யாராலையும் மறக்க முடியாது. அது ஒரு சந்தோஷமான நிகழ்வு இல்ல, உங்களை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம். டெலிவரி பார்த்த பாப்பா நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நம்ம டெலிவரி பார்த்த டாக்டர் வேற ஒரு ஃபீல்டுல இப்படி பாக்குறமேன்ற ஒரு இது. என்ன சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க இந்த பகுதிகளில்? ஆக்சுவலி என்னோட கிளினிக் வந்து வர்ஷினி ஹாஸ்பிட்டல், என்னோட ஹாஸ்பிட்டல் நேம். ஸோ பாதி பேர் என்ன வர்ஷினி மேடம் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. வர்ஷினி மேடம் பாதி பேர் என்னோட பேரே தெரியாது, வர்ஷினி மேடம் தான். ஆனா வர்ஷினிங்கிற நேம் மேம் என்னோட டாட்டரோட நேம். ஆனா உங்கள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான், நிறைய பேர் நாங்க வர்ஷினி மேடம் ஃபோன் பண்ணும்போதே வந்து வர்ஷினி மேடம் இருக்காங்களா தெரியுவாங்க. அவங்களுக்கு நான் தான் டாக்டர்னே தெரியாது. வர்ஷினி, they thought my name is வர்ஷினி அப்படின்னு சொல்லி. இப்போ அரசியல் அப்படின்னாலே ஏதோ ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு எந்த வயதுல ஃபர்ஸ்ட் ஒரு அஃபீஷியலா என்ட்ரி கொடுத்தது அப்படிங்கிறது எந்த பருவம்? அட்லீஸ்ட் த ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ்ல தான். வெள்ளூர் மேயர் எலெக்ஷன்ஸ் வரும்போது நான் என்னோட ப்ராக்டிஸ் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வெள்ளூர் மேயர் எலெக்ஷனில் ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போது தலைவர் கலைஞர் அவர்களை பார்க்க என்னை கூட்டிட்டு போனாங்க. பார்த்தப்போ அவர் தான் என்னை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு என்ன இல்லை, வெள்ளூர் மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க, கட்சிக்காரங்க இருப்பாங்க, உழைத்தவங்க இருப்பாங்க. உங்களை தேர்வு செய்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு உங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியோ இல்லை கட்சிக்கு அதில் பங்கெடுத்துக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு முழு இது இருந்திருக்கும். என்ன அடிப்படையில் அது உங்களை தேர்ந்தெடுத்தாங்க? அப்படி என்ன தெரியல, எனக்கு தெரியல அவங்களுக்கு எப்படி என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் இருந்தேன் நான். அவங்க கூட்டிட்டு போனாங்க. தலைவருக்கு என்னை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி நிறைய சொன்னாங்க, இவங்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். தலைவர் ஆனால் இல்லை, இந்த பொண்ணு பார்த்தா நீங்கள் இதை ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிங்க. என்ன அப்போ வந்து நீங்கள் என்ன ஒரு பெண்கள் அப்படிங்கிறது அரசியலுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. அன்னைக்கு உங்களுக்கு என்ன இந்த மாதிரி நெகட்டிவ் சொன்னாங்க? நெகட்டிவ்ஸ்னாக்கா இந்த அம்மா குள்ளமா இருக்குது, குட்டியா இருக்குது, இதை பார்த்தா பர்சனாலிட்டி இல்லை, அப்படியான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. அப்போ தலைவர் வந்து சொன்னார், இல்லை அதுக்கு நம்ம பர்சனாலிட்டி எல்லாம் வேணும்னா அப்போ நம்ம ஜெயலலிதா, பத்மினி அந்த மாதிரி தான் கூட்டின்னு வந்து நிற்க வைக்கணும். பத்மினியை கூட்டு வர முடியாது, ஜெயலலிதா அம்மாவும் கூட்டு வர முடியாது. இந்த அம்மா தான் குடும்ப பாங்கா இருக்குது, எனக்கு இந்த அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் யூஸ் தட் வேர்டு. குடும்ப பாங்கா இருக்குது, இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ நான் வைஸ் இன் சர்வீஸ்ல இருந்தேன். நான் தலைவரே தான் என்னோட வேலையை ரிசைன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கோர்ட்ல கேஸ் போட்டு கேஸ்ல தான் நான் அதை வின் பண்ணி ரிசைன் பண்ணிட்டு வந்து ஐ கண்டெஸ்டட் இன் எலெக்ஷன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் சின்ன வயசுல மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற கனவு, அதை பாருங்க ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது, அதோட அதை போகணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமா. கண்டிப்பா அந்த நேரம் ஒரு உறுத்தலா இருந்துச்சா? ஐயோ, ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. ஏன்னா நான் என்னோட சர்வீஸை ரொம்ப விருப்பப்பட்டு செய்வேன். நான் என்னோட சர்வீஸ் வந்து நான் ஒரு டியூட்டி, ஒரு கேஸ் எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டு செய்வேன். என் டியூட்டிக்கு நான் போயிட்டேன்னாக்கா இன்வால்வ்டா செய்வேன். நான் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் மருத்துவம். அதில் என்னோட கவர்மெண்ட் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரைவேட்லேயும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பட் என்னோட அரசு மருத்துவ வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் டியூட்டி எல்லாமே நான் வந்து என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். நான் ரொம்ப விருப்பத்தோடு பண்ணேன். நான் இருந்த வேலை மருத்துவர் அப்படிங்கிற ஒரு தொழிலை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்தீங்கல்ல, வெற்றி பெற்றீங்களா? அந்த தேர்தலில் பங்கெடுத்தீங்களா? இல்லை ஐ லாஸ்ட். ரொம்ப மினிமல் ஓட்டில் லாஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். நான் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அரசு வேலை போயிடுச்சு. எனக்கு
திருப்பி போய் என்னால் சர்வீஸில் என்டரும் பண்ண முடியாது. அண்டு இதுவும் போயிடுச்சு அதுவும் போயிடுச்சுன்னும் போது ரொம்ப நிராதரவாக ஐ ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி. இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம் தெரியலன்னு கொஞ்ச நாள் ஐ ஃபெல்ட் வெரி பேட். அப்போது அமைச்சர் அண்ணா துரைமுருகன் அண்ணா தான் என்னோட பரிந்துரையில் தான் நான் போனேன் நான். அப்போ அவர் வந்து அந்த லூஸ் பண்ணிவிட்டு நான் போய் நிற்கும் போது இசட், அம்மா நீங்கள் தோத்துட்டீங்க, கஷ்டம் எல்லாமே புரியுது, ஆனால் இந்த கட்சி உன்னை எப்பயுமே கைவிடாதுமா, நீங்கள் வந்து இதோட மொத்தமாக ஒதுங்கிடக்கூடாது, வந்து நல்லது கெட்டதுலலாம் கலந்துக்கோங்க, எல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எந்தனா ஃபங்க்ஷன்ஸு மீட்டிங்கு போராட்டம் இதெல்லாம் அப்படியே கலந்துட்டே இருங்க, கட்சி உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயுமே உனக்கு துணை நிற்கும் அப்படின்னு ஒரு வேர்டு யூ செட். நான் தோத்துட்டு போய் நிற்கும் போது யூ செட் தட் வேர்டு. எந்த வருஷம் இது? 2011. 2011. இன்னைக்கு 26. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம். இடையில இந்த 15 வருஷம் அரசியல்ல முன்னிரமா இயங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல முழு நேரம் இயக்கணும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நான் ப்ராக்டிசிங் டாக்டர், என்னோட தொழிலையும் நான் பார்த்துக்கிட்டு, பட் இதுலயும் நான் ஃபுல் டைம். எனக்கு வந்து நான் பார்ட்டிக்குள்ள வந்த பிறகுதான் ஒரு மருத்துவ அணின்னு ஒரு அணியே உருவாக்குனாங்க. அது வரைக்கும் டிஎம்கேல மெடிக்கல் விங்கே கிடையாது. நான் வந்த பிறகுதான் மருத்துவ அணி. எனக்கு அப்போ என்ன போஸ்டிங் எனக்கு கேட்கணும்னு கூட மறுபடியும் அமைச்சர் அண்ணா கிட்டே தான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுங்களேன், நான் எலெக்ஷன் தான் லூஸ் பண்ணிட்டேன், பட் ஐ வாண்ட் டு பி இன் பார்ட்டியில் எனக்கு எதனா ஒரு மகளிர் அணியில் எதனா ஒன்று கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். அப்போ அவர் வந்து மகளிர் அணிலாம் உனக்கு ஒத்து வராதுமா, உனக்கு வரும், வெயிட் பண்ணுங்க நீங்கள் அப்படி சொன்னார். சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருத்துவ அணின்னு ஒரு விங்கே கிரியேட் பண்ணி அதில் கொடுக்கும்போதே எனக்கு வந்து மாநில லெவல் போஸ்ட் கொடுத்தாங்க. மாநில மருத்துவ அணி துணை செயலர் ஒரு 5 பேர் தான் அந்த போஸ்டிங்கே போட்டாங்க ஸ்டேட் லெவலில். அதில் ஒரு பேர் ஐ ஃபெல்ட் இட் இஸ் அ வெரி குட் ரெகக்னிஷன் பை த பார்ட்டி. ஸோ அந்த ரெகக்னிஷன் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இருந்து வந்து ஐ வாஸ் ஃபார் த பார்ட்டி. அண்ட் ஸ்டேட் லெவலில் என்னென்ன சொல்கிறாங்க, அந்த விங்கில் என்னென்ன செய்யணும் அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு வரும், அடுத்த ஒரு மேயர் எலெக்ஷன் வரும், வாய்ப்பு வரும், உங்களுக்கு என்ன அடுத்த 5 வருஷத்தில் வந்துட போகுதுன்னு சொன்னாங்க. பட் அடுத்த 10 வருஷத்துக்கு எலெக்ஷன்ஸே வரவே இல்லை. 10 வருஷம் உள்ளாட்சி இல்லாமே போயிடுச்சு. அடுத்த வந்த எலெக்ஷனில் வந்து கோட்டா மாறி போய் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ வெயிட் பண்ண ஒரு 10 வருஷங்கள் இல்லை. பட் ஈவன் தென் எனக்கு ஒரு ப்ராக்டிஸு, அது அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மினிமலாக கட்சியில் தேவையான அளவுக்கு நான் இன்வால்வ் பண்ணிக்கின்னு என்னோட ப்ராக்டிஸை பார்த்துன்னு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு அப்படியே தான் இருந்தேன் நான். இது வந்து 15 வருஷம் கழிச்சு அண்ணன் எனக்கு கிடைச்சப்போ ஐ ஃபீல் தட் வேர்டு. அவர் சொன்ன வார்த்தை பழிக்குது எனக்கு. ஆனால் நம்பிக்கை இல்லை, 15 வருஷம்லாம் நம்மளை ரெகக்னைஸ்லாம் பண்ணுவாங்களான்றது நம்பிக்கையும் இல்லை. பட் நடுவில் நான் மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது ஆல்சோ அமைச்சரான அந்த கூட்டத்தில் இல் ரெகக்னைஸ் அண்ட் சே இதெல்லாம் விட்டுட்டு வருது. ஏன்னா ப்ராக்டிஸை 1 மணி நேரம் விட்டுட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து பேஷண்ட் போயிடும், காசு போயிடும், அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் பார்ட்டிக்குள்ளே வந்துட்டோம், பார்ட்டி சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு ஷீஸ் கம்மிங், இட் ஹாஸ் டு பி ரெகக்னைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அப்பயும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. சரி சொல்கிறாங்க, ஆனாலும் நம்ம ஒரு பார்ட்டிக்குள்ளே வந்துட்டோம், பார்ட்டியில் ஒரு ரெகக்னிஷன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு, நம்ம அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நான் இது 15 வருஷம் கழிச்சு நிச்சயமாலுமே தட் வாஸ் இட்ஸ் அ குட் ரெகக்னிஷன் பை த பார்ட்டி. கரெக்ட். மருத்துவரா மக்கள் பார்த்தே பழக்கப்பட்டவங்க திமுக குறிப்பிட்ட கட்சியில, அதுக்கப்புறம் அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? எப்பயுமே அது ஒரு மருத்துவர் அப்படிங்கிற அன்பு அது மாதிரி இருந்துச்சா? மக்கள் எப்போ அவங்க அரசியலுக்கு வந்தாங்க, டாக்டராகவே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க, பார்த்தீங்க? மருத்துவராக இருந்து அரசியலுக்கு வரும்போது நான் அரசியலில் எனக்கு அவ்வளோ ஷைன் ஆகிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. அது அதனோட சுலுக்கமெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஸோ நான் ஒரு 1 hour வெளியில் வந்தேனாலும் பேஷண்ட் சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் அதுக்கு போகிறீங்க, நீங்கள் இங்கேயே இருக்கலாமே, நீங்கள் உங்களுக்கு இங்கேயே எல்லாம் வருது, நீ ஏம்மா போகிற அப்படி தான் சொல்லிட்டு தெரிஞ்சு. இந்த 15 வருஷம் கிரவுண்டில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுங்களா? கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ப்பு இது எல்லாமே நான் ஐ யூஸ் டு கண்டக்ட். அது எல்லாமே அண்ட் எல்லா பார்ட்டியில் நடக்கிற எல்லா ஆர்ப்பாட்டம் மீட்டிங் அது மாதிரி எல்லாத்துக்குமே ஐ யூஸ் டு கோ. ஐம் நாட் அ ஃபுல் டைம் பார்ட்டி ஒர்க்கர். காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் பார்ட்டி வேலையை செஞ்சுட்டு இருப்பேன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பிகாஸ் என்னோட வேலையை விட்டுட்டு என்னால் வர முடியாது. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். மருத்துவமனை மாநில துறை செயலாளராக இருக்கும்போது உங்களுடைய பங்களிப்பு இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன் மருத்துவர் அணியில் கட்சிக்காக அப்படின்ட்டு, என்ன உங்களுடைய சாதனை ஹைலைட்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா, எங்கள் அணியில் நாங்கள் நிறைய கேம்ப் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்போ தான் ஆரம்பித்ததில் ஸ்பெஷாலிட்டி கேம்ப்ஸ் நிறைய பண்ணுவோம். அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுவோம். அப்போ வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாடியெல்லாம் ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸ்டேட் லெவலுங்கிறதுனால திருவாரூரில் கேம்ப்பு, நாகர்கோவிலில் கேம்ப்பு, புயல் வந்தால் வார்தா புயல், அந்த கஜா புயல், அந்த எல்லா புயலுக்கும் எல்லா இடத்துலையுமே கேம்ப் வருது, எல்லாமே போட்டு அது மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துவோம், நிறைய கருத்தரங்கு நடத்துறது, அது எல்லாமே இது. இப்போ கொஞ்சம் நாள்ல வந்து ஒரு மண்டலமாக பிரிக்கும் போது நான் ஒரு மண்டலத்துக்கு இன்சார்ஜ்
அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ம். இட்ஸ் a குட் ரெகக்னிஷன். வாட் த ஒர்க் பார்ட்டிஸே அது எல்லாமே நான் கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருந்தேன் நான். அதான் அகைன் ஐம் சேயிங் லைக் ஐம் நாட் அ ஃபுல் டைம் பார்ட்டி ஒர்க்கர், பட் பார்ட்டிக்கு தேவையானது நான் செஞ்சுட்டு இருந்தேன். தட் இஸ் அ குட் தட் இஸ் ரெகக்னைஸ் நவ் அப்படிங்கிறது எனக்கு உங்க கேவி குப்பை தொகுதி 3 தேர்தல்களை சந்திச்சிருக்கு. கண்டிப்பாக 11, 16, 21. ஆமா. பணம் கட்டினீங்களா இடையில? ஆமா. 16, 2 முறையுமே நான் கேட்டேன் நான். ஆ. கேட்டேன். அப்போ அந்த 2 முறையுமே வந்து எனக்கு சொன்னது, உங்களுக்கு மேயர் எலெக்ஷன் வரப்போகுது, உங்களுக்கு ஆ. மேயர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, நீங்கள் உங்களுக்கு இது கிடைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் மேயர் எனக்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக வந்த வாய்ப்பில் கோட்டா மாறிடுச்சு, கிடைக்கலன்னு சொன்னாங்க. ம். சரி அவ்வளோதான். 21 நம்பிக்கை இருந்துச்சா மேம்? இது மாதிரி கண்டிப்பா நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட வாய்ப்பு சட்டமன்ற கொடுப்பாங்க. உறுப்பினர் நான் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு தான். நான் அப்புறம் பணம் மேயர் கட்டினீங்க எலெக்ஷன் எந்த நம்பிக்கையில? அகைன் சேயிங் லைக் எப்பயுமே சொல்லுவாங்க பார்ட்டியில வந்து எப்பயுமே கேட்பாளராக இருந்துட்டே இருக்கணும், தென் ஒன்லி ஒர்க் வில் பி ரெகக்னைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கேட்டுட்டே தான் இருப்போம். நம்ம கேட்டுட்டே இருப்போம், எப்பயாவது வில் பி ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிற வேர்டை மட்டும் நம்பிட்டே இருப்பேன் நான். அந்த அறிவிப்பு வெளியாகும் போது ம். சிஎம் சார் சொல்லும்போது எங்க இருந்தீங்க? டிவி பார்த்துட்டு இருந்தீங்களா இல்ல சென்னையில போய் முகாமிட்டு இருந்தீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. நான் ஒரு முறையும் அதான் 2 முறை நான் கட்டியிருந்தப்பையும் நான் எதிர்பார்ப்பேன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. வரலன்னு சொல்லும்போது அகைன் ஐல் கோ பேக் டு மை ஒரிஜினல் ஒர்க். இது கிடைக்கலையே அப்படின்னு வருந்த மாட்டேன். இந்த முறையும் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் ரியலி நான் கண்டிப்பாக 100% எதிர்பார்க்கல. என்னோட ரொட்டீன் ஒர்க் அன்னைக்கு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன் நான் அறிவிப்பு வந்தது. நான் அன்னைக்கு வந்து ஆர்னியில் யூஸ் டு கோ ஃபார் மை கிளினிக். எனக்கு வீக்லி 1 day ஐ வில் கோ டு ஆர்னி. ஸோ ஐ வாஸ் இன் ஆர்னியில் என் கிளினிக் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஃபோனில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கினேன் தலைவர் அறிவிப்பு வரும்போது. அப்போ வெளியில் உட்காந்துருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டம்மா உங்கள் பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படி தான் நான் கேட்டேன். பிகாஸ் நான் ரொட்டீனாக பேஷண்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன் நான். ஏன்னா இவங்க அறிவிப்பு ஒரு நாள் வருதுன்னு சொல்லி 1 day ஓட்டிட்டாங்க. அடுத்த நாள் நான் என்னோட ரொட்டீன் வேலையை நான் ஆர்னி கிளம்பி போயிட்டு என் கிளினிக்கில் என் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆர்னியில் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட பேஷண்ட்ஸ் வெளியில் உட்காந்துருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் மேடம் உங்கள் பேர் சொல்கிறாங்க அப்படி சொன்ன பிறகு தான் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் வரும்போது எந்த ஒரு வருத்தம் இருந்துச்சோ ஐயோ கண்டிப்பா ஃபுல்லா இது ஒரு ரிசைன் பண்ணும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு 20 அந்த மேயர் எலெக்ஷன்ல கோட்டா மாறினப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்காத போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ரிசைன் பண்ணா என்ன ஒரு பொறுப்புல இருந்திருப்பீங்க? நான் ஹை லெவல் போஸ்ட் போயிட்டு இருப்பேன். இப்போத்துக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஆயிட்டு இருப்பேன். நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஆயிருப்பேன் நான். பிகாஸ் சர்வீஸ் இவ்வளோ அப்போவே நான் 13 years சர்வீஸ், இப்போ ஒரு 15 years ஆயிடுச்சு, 28 years சர்வீஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் ஆயிருப்பேன். அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்காக தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அங்கிருந்தா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் கிடைச்சிருக்கும், நம்ம பின்னாடி ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. இங்க வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் கிடைக்கலையே அப்படிங்கிறது. பிகாஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், காசு வந்துட்டு இருக்கு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் கிடைக்கலையே நம்மளுக்குன்ற ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பதிவு பண்ணீங்களா? நேர்காணல்ல கேட்டாங்களா? குழு அமைச்சிருந்தாங்களா திமுக குழு நேர்காணல் பண்ணாங்களா? அப்போ இதெல்லாம் கேட்டாங்களா? சொல்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுங்களா? இல்ல அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க நீங்க தான் போட்டிடுறீங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு 29 பேர் வந்திருந்தாங்க இந்த தொகுதியில மட்டும். இந்த தொகுதியில மட்டும் 29 பேர் 2 லைன் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒன் அமாங் தெம் கிடைச்சா ஓகே, நான் போன முறை மாதிரி தான் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா அடுத்த 5 years வில் வெயிட், அவ்வளோதான். இப்போ கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னா ஏதோ தொடர்ந்து ஒரு அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்றாங்களே, இதுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு, சவாலா இருக்கு மேம்? நிறைய பேர் அது ஒரு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் ஐயோ 3 முறை தோத்துருக்கு அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி எல்லாம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. ஆனால் தலைவர் செஞ்ச சாதனைகள், இப்போ நான் ஒரு 10 days கேம்பெயின் போயிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது தட் இஸ் நாட் தேர். பிகாஸ் பார்ட்டி இஸ் ஆல்ரெடி டெவலப்டு. நல்ல கட்டமைப்பு நல்லா வச்சுட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ நாளாக பார்ட்டி செஞ்சு வச்சுருக்காங்க. தலைவரோட சாதனைகளை சொல்லி எடுத்துகிட்டு போகும்போது இட் இஸ் ஃபார் த பார்ட்டின்னு தான் தோன்றது எனக்கு. வெற்றிக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. 3 முறை தோத்ததுக்கு வேறு ரீசன் இருந்திருக்கலாம். பட் இந்த முறை தோல்விக்குன்னு 1% கூட சான்ஸ் இல்லைன்னு தான் தோன்றது எனக்கு. கட்சிக்கு வந்து முழு வரவேற்பு இருந்தாலும் உங்களுக்கு இந்த தொகுதியில் தனிப்பட்ட ஒரு கனெக்ட், ஒரு நெருக்கம்னா என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்காக? இதை சொல்லி நான் வாக்கு கேட்பேன், இந்த அளவுக்கு எனக்கு இந்த தொகுதி அப்படிங்கிறது பரிச்சயம் அப்படின்னா? தொகுதிக்குள்ள 100% பரிச்சயம் சொல்ல முடியாது. அதே தான் எனக்கு கட்சி லெவலில் நான் எல்லா மீட்டிங் பார்ட்டியெல்லாம் போயிட்டு இருந்தாலும் எல்லாருமே கொஞ்சம் பரிச்சயமானவங்க. அதே மாதிரி
நான் ப்ராக்டிஸிங்கும் இங்கே லோக்கலில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ் வைஸ் நான் டெலிவரி பார்க்குற டாக்டர் போது எப்படியுமே நான் டெலிவரி பார்த்தவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி ஃபேமிலியாக என் கூட கனெக்ட் ஆகிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஆஸ் அ டாக்டர் ஃபேமிலி கனெக்ஷன் எனக்கு ரொம்பவே இருக்கும். இங்கே பார்ட்டிலையும் வந்து எல்லா மீட்டிங் அண்ட் ப்ரொட்டஸ்ட் எல்லாமே நான் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எல்லாருக்கூடயும் ஒரு கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 3 முறை 15 வருஷமா தொடர்ந்து மக்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மனசை மாத்திரலாம் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆல்ரெடி மாறி இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். 3 முறையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. 3 முறையும் பெருசாக இந்த தொகுதிக்காக யாருமே எதையும் சாதிக்கலை. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க தொகுதிகளெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லும் போது அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியுது. குடியாத்தம் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, அணைக்கட்டு எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, காட்பாடி டெவலப் ஆயிருக்கு. இங்கே சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே பெருசாக டெவலப்மெண்ட்டே இல்லையே. ஃபார் த பாஸ்ட் 15 இயர்ஸ் வந்தவங்க யாருமே எதுவுமே செய்யலையே. இந்த 15 வருஷம் நம்மளுக்கு பக்கத்தில் இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. இந்த 5 வருஷத்துலேயே இவ்வளோ டெவலப்மெண்ட் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நம்மளுக்கு இந்த 5 வருஷமும் கிடைக்கல, போன 10 வருஷமும் கிடைக்கல, 15 இயர்ஸாக நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லும்போது அதை கண்டிப்பாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு எதுவும் நடக்கலைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டாக்டராக சொல்லும் போது கண்டிப்பாக நான் போய் சொல்ல போகிறது கிடையாது. போது தேர் அக்செப்டிங் ஒன்லி. மற்ற தொகுதியிலெல்லாம் பக்கத்தில் இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, பிரிட்ஜு வந்திருக்குது, டைடல் பார்க் வந்திருக்குது, சுற்றுலாத்தலம் வந்திருக்கு. நம்ம இப்போ நம்மளுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லும் போது ஆமாம் இல்லை நம்மளுக்கு யாரும் 15 வருஷமே யாருமே செய்யலைல்ல, நம்ம யாரையும் தேர்ந்தெடுக்கல கரெக்ட் பர்சன். ஸோ திஸ் டைம் யூ ஹேவ் டு கிவ் சான்ஸ் ஃபார் த டிஎம்கே அப்படிங்கிறது எல்லாரோட மனசில் பதியுது. ஆனால் ஓட்டு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா கடந்த 3 தேர்தல்கள்லையும் வெற்றி தோல்விக்கு இடையே ஒரு 10,000, 9,000, 16,000 அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படியுமே போகல. இந்த வருஷம் எப்படி அதை வந்து தக்க வைக்க போறீங்க? என்ன இந்த தொகுதியில் வந்து மாற்றம் பண்ணியிருக்கீங்க? திமுகவோட வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்காக என்ன நடந்திருக்கு நீங்கள் இப்போ கிரவுண்டில் போய் பார்க்கும்போது? அப்படி சொல்லணுன்னாக்கா நாங்கள் நல்ல கோஆப்ரேஷன் இருக்குது. இப்போது முன்ன மாதிரி எதுவுமே எனக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா பார்ட்டி லெவல் ஒர்க்கர்ஸுமே வந்து எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக எல்லாருமே இப்போ ஒரு டீம். வி ஹாவ் டு வின். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணோன்னா மறுபடியும் நம்மளுக்கு சிம்பிளே கிடைக்காது. 3 டைம்ஸ் கழிச்சு நம்ம 4th டைம் ஒரு சிம்பிள் வந்திருக்கு. அண்ட் ஐம் ஆல்சோ நியூட்ரல் கேண்டிடேட். நான் இவங்க பக்கம் அவங்க பக்கம் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நியூட்ரல் கேண்டிடேட். அண்ட் ஐ வெயிட்டட் ஃபார் 15 இயர்ஸ். ஐம் நாட் நியூ டு த பார்ட்டி. 15 வருஷம் வெயிட் பண்ண கட்சியில் ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த வருத்தத்தோடு தான் இருந்தேன். அப்படின்னும் போது பீப்புள் ஆர் அக்செப்டிங். ஸோ எல்லாருமே என்னை வந்து ஒரு நியூட்ரல் பர்சனாக அக்செப்ட் பண்ணி எல்லாருமே என் கூட கோஆர்டினேட் ஆகி போகிற மாதிரி தெரியுது. எனக்கு பெருசாக யாரோட எதிர்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால எல்லாரோட கோஆர்டினேஷன் நல்லா இருக்கும்போது டெஃபினெட்லி வின்னிங் சான்சஸ் ஆஃப் மோர் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் பீப்புள் ஆல்சோ ஹவ் சேஞ்ச்ட் அண்ட் பார்ட்டி பீப்புள் ஆல்சோ ஹவ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லும்போது தோக்குற வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் முழு நேரம் அரசியலா இல்லை இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவத்திலே இருப்பீங்களா? மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக இருக்க மாட்டேன். நான் எடுத்த வேலையில் 100% இன்வால்மெண்ட் காமிப்பேன். நான் அதான் சொன்னேனே, என்னோட கவர்மெண்ட் சர்வீஸில் 100% இன்வால்மெண்ட் காமிச்சேன். என்னோட ப்ரைவேட் ப்ராக்டிஸில் 100% இன்வால்மெண்ட் காமிச்சேன். நான் என்னதான் அரசியலுக்கு போனாலும் என் ப்ரைவேட் ப்ராக்டிஸை ஐ நெவர் லெஃப்ட் அட் ஒன் டே ஆல்சோ. என்னோட கண்டிப்பாக கரெக்டாக பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே வந்துட்ட பிறகு மக்கள் சேவைன்னு வந்துட்ட பிறகு ஐ வில் பி 100%. இந்த பகுதி அப்படிங்கிறது ரொம்ப கிராமப்புற பகுதிகளை உள்ளடக்கியது, ஒரு தனித்துவமான தொகுதி. கண்டிப்பாக இந்த தொகுதியில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்க அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரலான்னு இருக்கீங்க? இப்போ என்ன முக்கியமான மக்களோட குறையாக இருந்துட்டு இருக்கு? முக்கியமான குறை இவங்க, அதாவது இங்கே ரொம்ப அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னுமே என்ன வேணுமா உனக்குன்னு சொன்னாக்க எனக்கு ரோடு இல்லை, லைட் இல்லை, சுடுகாடு இல்லை, இது இல்லை அப்படி தான் கேட்குறாங்க. இது பெரிய லெவலாக எக்ஸ்பெக்டேஷனே அவங்களுக்கு இல்லை. பக்கத்தில் பாருமா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் இல்லையே சொன்னால் தான் ஆமாம்ல நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும்லன்றாங்க. ஸோ பேசிக்கலி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸே ரொம்ப வரணும். அண்ட் மெடிக்கல் ஆஸ் அ டாக்டர் நான் வந்து கண்டிப்பாக ஒரு சுகாதார கட்டமைப்பு ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிறத விட நான் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸிங் டாக்டராக இருந்தேன். நான் பேஷண்ட்ஸ் கூட மூவ் பண்ணிவிட்டு நான் படித்து முடிச்சு அப்படியே நேரெல்லாம் வரலை. படித்தது கவர்மெண்ட் காலேஜ், ஒர்க் பண்ணது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதனால மூவ் பண்ணது எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட தான். அப்படின்றதுனால மக்களோட தேவை என்ன, சுகாதார தேவை என்ன இருக்குன்றது நல்லா தெரியும். ஸோ மெடிக்கலி என்னென்ன பண்ண முடியுமோ இந்த தொகுதிக்கு அதை நான் கண்டிப்பாக பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டை
இதில் வந்து நம்மளோட பவரை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணிக்க முடியுமோ இந்த தொகுதியில் மெடிக்கலி என்னென்ன பண்ணிக்க முடியும் அது எல்லாமே செஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு தாலுக் லெவல் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி, மற்ற தொகுதியெல்லாம் விட மற்ற தொகுதியிலலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால நம்மளதில் இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டில் இது இன்வால்வ் பண்ணி பண்ணுவேன். அண்ட் மற்றபடி இவங்க கேட்குறது, நான் இவ்வளோ நாள் கேன்வாசிங்கில் போனது எல்லாருமே அந்த தண்ணிக்காக வந்து அந்த மோர்தானா டேம் கட்டினதுக்கப்புறம் எங்களுக்கு ஒகேனக்கல் அந்த தண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை ப்ரையாரிட்டியாக எடுத்துகிட்டு செய்யணும். அண்டு இவங்க வந்து அந்த மாம்பழம் அதனால ஒரு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி அண்ட் அண்ட் அது அதர் பேசிக் நெசசிட்டிஸ் உங்க என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுதான் உங்க கூட போட்டியிடுற சக வேட்பாளர்களும் சொல்றாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ட்டு ஏன் நீங்க ஏன் விருப்பப்படுறீங்க? என்ன அவங்கள்ட்ட இருந்து நீங்க வேறுபட்டு இருக்கீங்க? நான் சொல்றதை செய்வேன்னு நினைப்பாங்க. பிகாஸ் எனக்கு ஆப்போசிட்ல நிற்கிறவர் ஆல்ரெடி 5 வருஷம் எதையும் செய்யலை. ஸோ தேவ் சீன் 5 வருஷம் செய்யாத ஒருத்தர் வந்து மறுபடியும் அடுத்த 5 வருஷத்துல செய்வாங்களா அப்படிங்கிறது. ஸோ நான் என்னோட பேக் ரெக்கார்டு இஸ் குட். நான் என்னோட கவர்மெண்ட் சர்வீஸ்ல நான் டாக்டராக என்னோட சர்வீஸில் எனக்கு எதுவும் நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்னோட ப்ரொஃபஷனில் நான் பர்ஃபெக்டாக இருந்திருக்கேன், கரெக்டாக இருந்திருக்கேன் போது இப்போ நான் இருப்பேன்னு சொல்கிறதையும் அவங்க நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். 2011 to 21 அதிமுக ஆளுங்கட்சியாக 10 வருஷம் இருந்துச்சு. 10 வருஷமும் அவங்க கூட்டணி கட்சி தான் இங்கே கேவி குப்பத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அப்போல்லாம் அவங்களால எதுவுமே இங்கே செய்ய முடியலை. ஆமாம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்து நீங்கள் ஒரு பீரியட் இருந்தாலே இது எல்லாமே கொண்டு வந்துடலாம், 10 வருஷத்தில் அவங்க செய்ய முடியாததை 5 வருஷத்தில் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது? அது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் 100% இன்வால்வ் ஆகி, ஏன்னா பக்கத்தில் இருக்க தொகுதியெல்லாம் முன்னேறிடுச்சு. நம்ம 15 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம் நாம். ஸோ 15 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம் நாம். அது அவ்வளோ வேகமாக நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வரணுன்றதுக்கு எந்தெந்த லெவலில் எங்கெங்கெல்லாம் போராட முடியுமோ, பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஒத்துழைப்போடு நான் வந்து கண்டிப்பாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். ஆனால் முதல்வர் வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட யாரையும் பார்க்க மாட்டேன், எம்எல்ஏ எங்கள் கட்சியாக இருந்தாலும் அவங்க கட்சியாக இருந்தாலும் ஃபுல்லாக செஞ்சு கொடுப்பேன், எனக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் இந்த 5 வருஷத்தில் இந்த பகுதி மட்டும் முன்னேறலை? நம்ம போய் கேட்டதானே சார் செஞ்சு கொடுப்பாங்க அவங்க. நம்ம எம்எல்ஏ தொகுதி பக்கமே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் தொகுதி பக்கமே வராதப்போ அவருக்கு நெசசிட்டி என்னன்னே தெரியாது, தொகுதிக்கு என்ன தேவைன்னே அவருக்கு தெரியாது. அதே மாதிரி அவர் சட்டசபையில் போய் ஒரு முறையும் கேவி குப்பம்க்கு இது வேணும், கேவி குப்பம் அது வேணும், கேவி குப்பம்ன்ற பேரே சட்டசபையில் இது வரைக்கும் வந்ததாகவே ஒரு இது இல்லை. 5 இயர்ஸாக சட்டசபையில் கேவி குப்பம்ன்ற பேரும் வரலை. அண்டு இந்த எம்எல்ஏன்ற அவரோட பேரும் கேவி குப்பம்காக வந்த மாதிரி தெரியல. அவர் இந்த தொகுதியை சார்ந்தவர் இல்லை. அவர் இந்த தொகுதியை சேர்ந்த டோட்டலி நியூ ஒன். எனக்கு என்ன அப்படின்னா, இப்போது இந்த தேர்தல் அப்படிங்கிறதுல திமுக சொல்கிறாங்க எங்களுக்கான அலைகள் அப்படிங்கிறது மகளிர் உரிமையாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், அவ்வளவு பார்க்க முடியுது கிரவுண்ட் லெவல்னு சொல்கிறாங்க. அதிமுக சொல்கிறாங்க கஞ்சா பழக்கம், ரவுடிசம், கொலை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாக மக்களில் சந்திக்கிறீங்கல்ல, ஒரு மருத்துவராக உண்மையாக சொல்லுங்கள், எப்படி இருக்குது களம் மக்கள்கிட்ட? நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. நிச்சயமாவே மகளிர் வந்து 100% ஃபார் டிஎம்கே தான் இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களும் கேட்குறாங்க கொஞ்சம் அந்த டாஸ்மாக்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குமே. டெஃபினட்டாக அதை வில் டூ. மகளிருக்காக இவ்வளோத்த செய்கிறவங்க, மகளிர் எது ஃபீல் பண்ணுறாங்க, மகளிருக்கு என்ன தேவைன்றது ஒன்று கண்டிப்பாக அதையும் குறைப்பாங்க. அதிகமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. என்ன அதிகமாக பேசப்படுது கிராமப்புறத்தில் திமுகவோட திட்டங்கள்? மகளிர் உரிமை பயணம், இது அந்த விடியல் பயணம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு பஸ் ஃபேர் செலவு பண்ணி போகணும், அந்த பஸ் ஃபேரை சேர்த்து வச்சுக்கணுன்றது இட்ஸ் ரியல் நெசசிட்டி. ஏன்னா கிராமத்து ஆளுங்க விவசாயத்துக்கு அந்த பொருளை தூக்கிட்டு வரதால நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வரோம். அதுதான் அவங்களோட பேசிக் இது. அண்டு இது ஒரு 1000 rupees அவங்க கையில் வருது உரிமை தொகை அப்படின்றது, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இது ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க அவங்க. இவ்வளோ வருஷமாக மக்கள் வந்து உங்களை தேடி வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ மக்களை தேடி ஓட்டு கேட்க போகிறீங்க, கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வாக்களிங்க அப்படின்ட்டு. எப்படி இருக்கு அந்த தருணம், இந்த ரொட்டீன், இந்த 20 daysங்கிறது? நல்ல டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். நல்லா இருக்குதா, நல்லா இருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். நம்ம போய் ஏதோ தாழ்ந்து போகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அவங்க என்ன தேடி வந்து பார்த்த மாதிரி இப்போ நாம் அவங்கள தேடி போகிறோம், அவங்களோட குறைகளை கேட்குறோம். நான் என்னோட கேன்வாசிங்கில் நான் அதை தான் சொல்கிறேன். இவ்வளோ நாள் அவங்களோட குறையை கேட்டு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ உங்களுடைய குறைகளை கேட்டு கண்டிப்பாக நான் என்ன வகையில் நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அதை நிறைவேற்றி கொடுப்பேன். நான் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் சொல்கிற லிசன் பண்ணுற கெப்பாசிட்டி எங்களுக்கு அப்போ இருந்தே வந்துடுச்சு. அடுத்த ஆளோட குறையை கேட்டுட்டு தான் நாங்கள் அடுத்ததை பேசுவோம், கேட்காத ஆள் நாங்கள் கிடையாது. இவ்வளோ நாள் குறையை கேட்டு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் மற்றவங்க மாதிரி சொன்னது ஒன்று, அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் வேறு தொகுதிக்கோ அவங்க பாட்டுக்கும் கண்டுக்காமல் மக்களை போகிறது மாதிரி நீங்கள் இருப்பீங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டேன். I'll be 100% involved. நான் சொல்கிறதே என்னோட பூர்வீகமே
கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அவ்வளோ ஒரு பிக் லீடர், அவரோட அண்ணன் பொண்ணு நானுன்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். நான் என்னும்போது நான் அவரோட நேமை ஸ்பாயில் பண்ண மாட்டேன். இங்கே வந்து எங்கள் தொகுதியில் எங்கள் பொதுச் செயலாளரோட சொந்த ஊரே இது. முன்னாடி மாவட்ட செயலாளரோட சொந்த ஊரும் இது. எங்கள் தொகுதி எம்பி இவ்வளோலாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை வச்சு இருக்கிறாங்கன்னும் போது அவங்களோட பேரை கண்டிப்பாக நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். நான் பார்ட்டி கொடுத்த ரெகக்னிஷனை நான் தப்பாக எந்த வகையிலுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் I'll be 100% பர்ஃபெக்ட். ஓகே, கடைசியாக வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மருத்துவராக நிறைய வெயில் படிக்குது. எல்லாம் வேட்பாளராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், ஃபுல்லாக வெயில் அலைஞ்சு பரப்புரை பிரச்சாரம் அப்படின்னு தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. என்ன ஒரு அட்வைஸ் வெயிலுக்கு? என்ன அட்வைஸ்? வி ஷுட் நாட் கோ. சன் எக்ஸ்போஷர் போகக்கூடாது. நம்ம ஒரு 11 to 3 கண்டிப்பாக போகாமல் இருக்கிறது நல்லது. ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அந்த சன் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிறதே ரொம்ப நல்லது. நம்ம 11 to 3 நம்ம போகாமல் நம்ம வேலையை அந்த மாற்றிக்கணும்னாலே ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஹைட்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. இருக்கிற ஒரு 10 நாளில் போகாமல் இருந்தாக்கா வேலைக்கு ஆகாது. அதனால் அது போயிட்டே தான் இருக்கிறோம். ஓகே மேம். ஓகே மேம், எங்களுக்கு சந்தோஷம். ஒரு எளிய குடும்ப பின்னணியிலிருந்து பிறந்து மருத்துவர் அப்படிங்கிற மிக முக்கியமான கனவை சமூகத்துக்காகவும் திமுகவுக்காகவும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு 15 வருஷம் கழிச்சு அதே திமுக உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கு. நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறிய எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எங்கள் கேள்வியை வந்து உங்களுக்கு எந்த ஒரு குறுக்கீடுமின்றி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பதிவு செய்யலாம். 15 வருடங்களாக நம்மளுக்கு நம்ம தொகுதியில், நம்ம கெவிக்குப்பம் தொகுதியில் உதயசூரியனே உதிக்காமல் இருண்டு கிடக்குது. இந்த 5 வருடம் நம்ம தலைவர் தளபதி நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு. அவ்வளோ தலைவரோட சாதனைகளை நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு வரோம் நம்ம. ஸோ தலைவருக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம நேராக போய் நன்றி சொல்ல முடியாது. 23ஆம் தேதி எல்லாருமா மொத்தமாக போய் 1ஆம் நம்பர் பட்டனில் உதயசூரியனுக்கு அழுத்தி நம்மளோட நன்றியை செலுத்தணும். உதயசூரியன் உதிக்கட்டும், நம்ம கேவிக்குப்பம் தொகுதி செழிக்கட்டும். ஓகே, நன்றி. நன்றி சார். நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.